ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா 300 ரூபா சொல்றாங்க, இங்க வந்தா 1000 ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு செலவு அதிகமாக ஆச்சு தவிர கம்மி ஆகல. கோடை தொடர் விடுமுறையால் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஒயிட் டவுன், ராக் பீச், ஈடன் பீச், மணக்குள விநாயகர் கோயில், அரபிந்தோ ஆசிரமம், ஆரோவில் என புதுச்சேரியின் அமைதியான சூழல் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கிறது. அது மட்டுமின்றி மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் குறைவான விலையில் கிடைக்கும் மது, நடன பார்ட்டியுடன் கூடிய உணவகங்கள் என புதுச்சேரி இருப்பதால் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு குவிகின்றனர். இந்நிலையில் தற்போது புதுச்சேரி வருகை தரும் சுற்றுலா பயணிகள் விடுதிகளில் ஒரு நாள் தங்குவதற்கு வாடகை மிக அதிக அளவில் கேட்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்க மார்னிங்ல இருந்து ரூம் தேடிட்டு இருக்கிறோம். மார்னிங்ல இருந்து ரூம் கிடைக்கல. பிரசப்பான வந்தா அதுக்கு என்ன கிடைக்கல எங்களுக்கு. அட்லீஸ்ட் மார்னிங்ல இருந்து கிடைச்சிருந்தா என்னால பாதி சுத்தி முடிச்சிருக்கலாம். எங்களுக்கு ஹாஃப் டே போயிடுச்சு ரூம் தேடி. ஏதாவது ரூம் கேட்டாலும் இப்போதைக்கு அவங்க சொல்றாங்க அமௌண்ட் அதிகமா சொல்றாங்க. கேட்டா கேஸ் அதிகமா இருக்கு, அதனால ரூம் எல்லா பக்கம் இதே ரேட்டு தான் சொல்றாங்க. சேம் பைக்கு போய் சரி ஓகே பிரசப் ஆகாம பைக்கு தான் போய் கேட்கலாம் பார்த்தா பைக்கு சேர்ந்து சொல்றாங்க ரேட்டு எல்லாமே ஜாஸ்தியா சொல்றாங்க. ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா 300 ரூபா சொல்றாங்க, இங்க வந்தா 1000 ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. நான் ஒரு 5 பேர் ஈரோட்ல இருந்து சுற்றுலா வந்தோம். ஃபுல்லா ரெண்ட் ஜாஸ்தியாக ரூமு கிடைக்கல. பட் இன்ஸ்டாவில எல்லாம் போட்டாங்க, ஆனா அது மூலியமா வந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ரேட்டு அதிகமா இருக்கு, ஃபுல் வெயில் ஜாஸ்தியா இருக்கு, எங்கேயும் நான் போக முடியல. அதனால ரூமுக்காகத்தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப ரெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, ரூம் கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் மார்னிங்ல இருந்து. புதுச்சேரி வருகை தரும் சுற்றுலா பயணிகள் முன்கூட்டியே ஆன்லைனில் புக் செய்துவிட்டு வருவது இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றாலும் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய தங்கும் விடுதிகள் இல்லாமல் இருப்பதும் விடுதி கட்டண உயர்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம், பாண்டிச்சேரி பத்தி கொஞ்சம் நிறைய ஃபீட்பேக் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பீச்சஸ் ரேட் எல்லாமே கம்மி, ரூம்ஸ் எல்லாம் கம்மின்ற மாதிரி பார்த்தோம். சரி வந்தோம், நேற்று தான் வந்தோம். நாங்க வந்து பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன்ல பார்த்தா விட நாங்கள் ஆஃப்லைன்ல விசாரிக்கும் போது எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா ரூம்ஸ் ரேட் அதிகமா இருக்கு, ஃபுட்ஸ் இந்த கேஸ் கட்டுப்பாடுனால ரேட் எல்லாமே அதிகமாயிருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு செலவு அதிகமாக ஆச்சு தவிர கம்மி ஆகல. நாங்க வந்து திருத்தணில இருந்து வந்திருக்கோம். திருத்தணிக்கும் இங்க கம்பேர் பண்ணும்போது நாங்க இங்க வந்து பார்க்கும்போது ரேட்டு எல்லாமே அதிகமாக தான் இருக்கே தவிர கம்மி ஆகல. அது மட்டும் இல்லாம வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாவே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெயில ஒன்றும் முடியல. நாங்க நிறைய எதிர்பார்த்து வந்தோம் பாண்டிச்சேரியில் என்ஜாய் பண்ணலான்ட்டு. ஆனா நாங்க வந்து எதிர்பார்த்தது நடக்கல, எல்லாமே அதிகமா இருக்கு. கம்பேர் ஆன்லைன்ல பார்த்து தயவு செய்து வராதிங்க. இருந்தாலும் ப்ரீ புக்கிங் கால் பண்ணி விசாரிச்சுட்டு என்ன ரேட்டு, ரூம்ஸ் எவ்வளவு, என்ன மாதிரியான டிராவல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. பிளைண்டா வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற இன்கமோ வச்சு நீங்க சஸ்டெயின் பண்ண முடியாது. புதுச்சேரி அரசு விடுதிகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அறிவுறுத்துவதோடு தங்குமிட வசதிகளை சரி செய்து சர்வதேச சுற்றுலா நகரமாக புதுச்சேரியை மாற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். SS நியூஸ் டிஜிட்டல் செய்திகளுக்காக பரணிச்சந்திரன் மற்றும் மாரிமுத்து.